ரொம்ப நாள் கழிச்சு வந்து இங்க ஈகிள் பார்க் வந்திருக்கோம். ஒன்றாய் காணும் வானம் எங்கும் ரெண்டாய் மாற நியாயம் இல்லை. கண்ணோடுதான் உன் வண்ணம், நெஞ்சோடுதான் உன் எண்ணம். முன்னேறு நீ மென்மேலும், என் ஆசைகள் கைகூடும். இந்த நேசம் பாசம் நாளும் வாழ்க. தென்மதுரை வைகை நதி தினம் பாடும் தமிழ் பாட்டு. தென்மதுரை வைகை நதி. ரொம்ப நாள் கழிச்சு வந்து இங்க ஈகிள் பார்க் வந்திருக்கோம். உள்ள வந்து நிறைய விலங்குகள்லாம் டிஃப்ரெண்டா வச்சிருக்காங்க. செம்மையா ஜாலியா பண்ணா போக இந்த வீடியோ நீங்க ஃபுல்லா பாருங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள தெரியல. ஒவ்வொரு விலங்குகளும் எவ்வளோ அழகா ரெடி பண்ணி வச்சிருக்காங்க பாருங்களேன். வேற லெவல்ல வச்சிருக்காங்க. ஒட்டகம், காண்டாமிருகம், இங்க பாருங்க, இங்கே ஒரு மிருகம் இருக்கு பாருங்க. எல்லாம் ஆக்டிவிட்டிஸ். இங்கே பாருங்க, நீர் யானையா, அது நீர் யானை, காண்டாமிருகம். இது வந்து ஆண் புலி, இது பெண் புலி. சிறுத்தையா? அது புலி. நீ புலியா? வரி புலியா? என்னடா புலி பயங்கரமா இருக்குடா. உள்ள போகடா, வைவாங்க. உள்ள போனா வைவாங்க. சிங்கம்டா. அது யாரு தெரியுமா? அதான் டாடி. அதான் டாடி. ஜிராஃபியா பாருங்க, சரியான ஹைட்டா இருக்கு. ஆறா அது கத்துறது பாரு. குதிரை அழகா இருக்கு பாரு. யானை யானை டயர்டா இருக்கு. யானை டயர்டாயிடுச்சு. இங்க பாரு, எந்திரிக்கு மெதுவா. ஜீப்ரா. எருமை மாடு, காட்டு எருமையா பாரு. பயங்கரமா காட்டு எருமையா இருக்கும் போலடா. நம்ம பார்த்தோம்ல, ஊட்டியில பார்த்தோம்ல, அதே மாதிரி இருக்குல்ல. பாம்பு அத்தடி பயங்கரமா இருக்கு. கங்காருக்குள்ள வந்து குட்டி கங்காரு இருக்கு. வாண்டாம். இது பேரு உடும்பு. உடும்பு. ஆஹா, அது உடும்புன்னு சொல்லுவாங்க. மான்றா. ரெண்டுமே மான் தான். டக்குனு வாங்க. யாரோ உட்காந்துருக்காங்கன்னு பார்த்தேன். காட்டுவாசிகள் தீ மாதிரிலாம் ரெடி பண்ணிருக்காங்க. கிரில்லு செய்யறாங்க. கிரில்லு, ஃபுல் கிரில்லு. என்ன தலைவரே கூப்பிட்டுக்கினே இருக்கீங்க? சொல்லுங்க தலைவரே, சாப்பிட்டீங்களா? என்ன உட்காந்துனே இருக்கீங்க? சரி தலைவரே, எடுக்கலாம். ஸோ ஃபைனலாக வந்துட்டு அவ்வளோதான், முடிஞ்சிச்சு இதோட. ஓகே, ஆமாடா குட்டி, போலாம்டா குட்டி வா. இது சின்ன பிள்ளைங்க விளாடுறதுடா. உள்ள ராட்டினம் இருக்கு வா. நீ பெரிய பையன் ஆயிட்டடா.
ஒரு ஜம்பிங் கேம் விளையாண்டுட்டு இருக்காங்க. என்னமா ஸ்லோவா ஜம்ப் பண்ணாமா? நீ எதுக்கு ஜம்ப் பண்ற? ரொம்ப டயர்ட் ஆயிட்டாங்க. ட்ரெயின்ல போறாங்க. பின்னாடி போல தெரி சரி பாபார். டாடா பாய் பாய். ட்ரெயின்ல போறாங்க. நாங்கள் அப்படியே பார்க் முடிச்சுட்டு பக்கத்தில் வந்து ஃபலூடா கடைக்கு வந்து ஐஸ்கிரீம் ஃபலூடாலாம் சாப்பிட வந்திருக்கோம். ஆமாம், அங்கே ஃபலூடா கடையில் வந்து ஃபுல் க்ரௌடு, உட்கார இடமே இல்லை. அதனால பக்கத்து கடையில் வந்து உட்காந்துருக்கோம் வெளியில். சுமதி அவங்க எல்லாருமே வந்து சாம்க்கு வந்து நான் ரொட்டி இதெல்லாம் வாங்குறதா போயிருக்காங்க. அவங்க வந்தோடனே நம்ம ஐஸ்கிரீம் ஃபலூடாலாம் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பலாம். நாளைக்கு உங்களுக்கு ஸ்கூல் இருக்கு தெரியும்ல? ஸ்கூல்ல கட் அடிச்சிங்க. ஏற்கனவே 4 லீவ், கிட்டத்தட்ட 5 நாள் லீவ் போட்டிருக்க. நாளைக்கு கண்டிப்பா ஸ்கூல் போகணும். தொண்டை எரிஞ்சதுக்கு லீவ் போட்டிருக்கேன். தொண்டை வலிக்குது, அதுக்கு லீவ் ஒரு நாள். எப்படி தானும் ஃபலூடாக்கு போகலான்னு பார்த்தோம். எல்லாருக்குமே வந்து இப்போ பிளாக் ஃபாரஸ்ட்கே போவோன்ட்டாங்க. அதனால் கேக்கு ரசமலாய் அந்த மாதிரி எல்லாமே வாங்க வந்துருக்கோம். யாருக்கு என்ன பிடிக்குதோ வாங்க. உன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு பேர் என்ன ஸ்ருதீஷ்? ஸ்கூலில் சும்மா சொல்ல மாட்டியா? என் கேர்ள் ஃப்ரெண்டா சொல்றா? ஃப்ரெண்டுனா என் பெஞ்சில் இருக்கிற ஃப்ரெண்டு தான். உன் பெஞ்சில் இருக்கவங்களா? உன் பெஞ்சில் இருக்கவங்க உனக்கு ஃப்ரெண்டா? மற்றவங்களாம் ஃப்ரெண்டு இல்லை? எல்லாருமே ஃப்ரெண்டு தான். உன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒருத்தர் பேர் சொல்லு. எல்லாரும்னா அப்படி எப்படி? இப்போ நீ வந்து ஒருத்தனை வந்து வாடான்னு கூப்பிடுவே, எல்லாரும் வாடா 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 வாடாட சொல்லுங்க. யாராச்சும் ஒரு ஆள் பேர் சொல்லு. சரி நீ வேணாம் போ, கிளம்பு. நான் எது கேட்டேன்னா, இப்போ என்னோட காலேஜ் ஃப்ரெண்டு இப்போ வந்து ரொம்ப நாள் கழிச்சு வந்து வீடியோ கால் பேசினேன். இல்லை, என்னோட காலேஜ் ஃப்ரெண்ட் கால் பண்ணா. ரொம்ப நாள் கழிச்சு பேசினா ஒரு சந்தோஷம் கிடைக்கும்ல, அந்த மாதிரி ஒரு மாதிரி ஹாப்பியாக அப்போ இருந்த மாதிரி வாடி பொடி செல்லம் அப்படிலாம் பேசுகிற மாதிரி ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. வீடியோ காலில் பேசுகிறோம், ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. பாலா பின்னாடி என்ன இப்போ எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் ஃபோன் பண்ணுவோம் ஒன்றே ஒன்று சொல்கிறாங்க, நீங்கள்லாம் பெரிய ஆள், ஃபோன் எடுப்பீங்களோ மாட்டிங்களோன்னு தெரில, நீங்கள்லாம் பிஸியாக இருப்பீங்க, நாங்கள் உங்கள் ஃபேனு அப்படிலாம் சொல்கிறாங்க. உண்மையிலே அப்படிலாம் கிடையவே கிடையாது. நாங்கள் வந்து அவங்ககிட்டே சொல்லுவேன், நான் உங்ககிட்ட எப்போ அப்படி இருந்தேனோ ஃப்ரெண்ட்ஸாக இருந்தேன்னா அப்போ இருந்தமே இப்போ அப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் இப்படி தான் சொல்கிறாங்க, யார் ஃபோன் அடித்தோம் நீங்கள்லாம் பிஸி மேடம் அப்படின்னு. அப்படிலாம் கிடையவே கிடையாது. அப்போ அப்படி வெளியில் யார் பேசினாலுமே நாங்கள் ஜாலியாக தான் பேசுவோம். என்னடி அழகி? ஆமாம். உன்னோட காலேஜ் ஃப்ரெண்டுக்கெல்லாம் இன்னும் கனெக்ஷனில் இருக்கு அழகி? பசங்க எல்லாருமே வந்து காலேஜ் ஃப்ரெண்டு, ஸ்கூல் ஃப்ரெண்டுகிட்டலாம் வந்து எப்பயுமே டச்சில் இருக்காங்க. ஒரே ஒரு கால் பண்ணாங்கன்னா உடனே ஓடி போய் பார்த்துருவாங்க. அது ஒரு பசங்களுக்கு ஒரு பெனிஃபிட். ஆனால் கேர்ள்ஸுக்கு அப்படி கிடையவே கிடையாது தெரியுமா? நாங்கள்லாம் வீட்டிலே அடங்கியிருக்கோம்.
டக்குன்னு போக முடியாது. இன்னொன்று அவங்க எல்லாருக்குமே கல்யாணம் ஆகி வேற வேற ஊருக்குன்னு போயிடுறாங்க. அந்த ஒரு பாண்டிங் எல்லாமே வந்து காலேஜ் ஸ்கூல் படிக்கிறப்பையோட போயிடுது. இது உண்மையாக இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்களும் உங்களோட ஸ்கூல் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸை மிஸ் பண்ணுறீங்களா எப்படின்றத கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். எப்படியா கீழே விழுக போகிற பாரு வலிக்கிக்கிட்டு. பாய் பாய். நான் சாக்கோலாவா எல்லாரும் கண்ணாடியில் விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. ஸ்ரீஜா மட்டும்தான் சேட்டையா பண்ணுது. தம்பி சேட்டை பண்ணாது தம்பி. இவ்வளோ என்ன என்ன ஐட்டங்களோ. எனக்கு ரசமலாய், ஸ்வீட்டிஸ் குட்டிக்கு ஐஸ்கிரீம் பக்கத்து கடையில் வாங்கிட்டு வந்து சாப்பிட்றேன். நல்லா இருந்துச்சா? இருக்க இருக்க ஐஸை குடிச்சிட்டியா? செம்மையா என்ஜாய் பண்றாங்க, செம்மையா சண்டையும் போட்டுக்கிறாங்க. சண்டையா போடுறாங்க. பெரியவன் ஆனவன டாடி வாங்கி தரும் உனக்கு. நீனே வாங்கிக்குவியா? நீயே வாங்கிக்கிறியா? சம்பாதிச்சு எப்படி சம்பாதிப்ப? இல்ல நீயே சம்பாதிச்சு வாங்கிக்குவியான்றேன். ஓடிடு. நீ வாங்குடி சம்பாதிச்சு. சரி சம்பாதிச்சு நீ வாங்கிக்க. ஆபீஸ் போறப்ப வாங்க. காலேஜுக்கு உனக்கு எதுக்கு பைக்கு? உன்னை டாடியே போய் விடும். நாங்க உங்களை பத்திரமா போய் விட கூப்பிட சேஃப்டியா வச்சுக்கோ. டாடி புல்லட்ட தந்துரு டாடி. சரி போலாமா? போலாமா? இன்னைக்கு ஒரு நாள் மிரள விட்டாங்க. கதி கலங்குதுடா அவங்கள வெளில கூட்டு வந்தா. ஹாய் பிரபு. பிரபு சார் டாடா. அம்மா போயிட்டுறோம் பாய். இங்க வந்து நொங்கு பால் இளநீர் சர்பத்லாம் பயங்கர ஃபேமஸ். இளநீர் ஷேக் இல்லையா? இல்ல அது எதுவுமே இல்லையா? நொங்கு பால் இருக்குன்னாங்க. நொங்கு பால் இருக்கு இருக்கு, கவலைப்படாத சகோதரி. போச்சு, இதை பார்த்தா வாங்குவியே. எதனாச்சும் பார்த்தா உனக்கு கை கால் நடுக்க வந்துருமே வாங்குறதுக்கு. ரெண்டாவது பார்சல் போடுறப்ப எடுக்கணும். இது நொங்கு பால். இது தேங்காய் பூ என்னன்னு. இது எவ்வளோ? இங்க நிறைய லைட்டிங் உள்ளது இருக்கு. ஓட்டைக்குள்ள என்ன தெரியுது? ஓட்டை எடுத்துட்டு வச்சிட்டேன், அவ்வளவுதானாமா இது?
அம்மா வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஸோ கிளம்பும் போது எங்கள் அம்மாவுக்கு வந்து நொங்கு பால் பார்சல் வாங்கிட்டு போகிறோம். பிள்ளைங்க உள்ளே இருக்காங்க, அப்படியே வந்து கிளம்ப போகிறோம். என்னடா டாடி உங்களுக்கா ஏசி போடுறக்கா ஓடி வருதுடா. அம்புட்டு பாசம் பிள்ளைங்க மேல இருக்காதா பெண்ணா? திரி ஏய் எனக்கு உம்மா கொடுக்கல ரொம்ப தான். என்ன அவ்வளவுதானா உம்மா? அப்பா நசுக்கி உம்மா கொடுக்கறதே ஸ்ரீஜாவோட ஸ்பெஷல்.